பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 18 சங்கீதம் 29 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த பிரசங்கத்தின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தோணியிருக்குதா? ஸோ என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஒரு கை பார்க்கலாம், நம்ம அந்த விஷயத்தை ஈஸியாக நம்ம தாண்டிடலாம் அப்படின்னு நமக்கு தோணியிருக்கா? ஆனால் இங்கே தாவீதுக்கு தோணியிருக்கு பாருங்கள். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்படின்னா மிகப்பெரிய படை வீரர்கள் யார் எப்படி இருந்தாலும் சரி, எதிரி நாட்டு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பதாக நான் கடந்து போவேன். ஸோ உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். எங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடை எதுவோ அந்த மதிலையும் நான் எல்லாவற்றையும் தாண்டுவேன் என்று அவர் அவ்வளோ விசுவாசமாக தேவன் மீது வைத்த பற்றுதன் பேரில் அவர் விதமாக சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் நமக்கு முன்பதாக நிறைய சவால்கள் இருக்கிறது, நிறைய காரியங்களில் நம்ம தாண்ட வேண்டிய முக்கியமான தருணங்கள் இருக்குது. ஆனால் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அதை தாண்டுகிற கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் ஆஃபீஸோட விஷயம் இது பெரிய தலைவலியாக இருக்கு ஆண்டவரே, இது எப்படி தாண்டுறதுனே தெரியல, இது எப்படி முடிச்சுட்டு வர்றதுன்னு தெரியலன்னா தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நான் தேவனாலே பாய்ந்து செல்வேன், அந்த சேனைக்குள்ளாக, அந்த பிரச்சனைக்குள்ளாக, ஆஃபீஸில் என்ன விஷயமா இருந்தாலும் அதை நான் மேற்கொள்ளுவேன் என்று தைரியத்தோடு கடந்து போங்க. அதே மாதிரி இந்த வேளையில் ஸோ உங்கள் வீட்டின் காரியமாக இருக்கலாம், சொத்தின் காரியமாக இருக்கலாம், இல்லை மற்ற காரியங்களை குறித்து நீங்கள் புலம்பி ஆண்டவர் இதெல்லாம் எப்படி தாண்டுறதுன்னு தெரியல ஆண்டவரேனா கவலையே படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக. ஆமென், ஹல்லேலூயா. அவராலே ஒரு சேனைக்குள் உங்களால் பாய முடியும், அவராலே ஒரு மதிலை உங்களால் தாண்ட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் உண்டாகிறது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுல் இருந்தார். அவரால் அந்த பெலிஸ்தருடைய ஜனங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு பெலிஸ்தன் இடத்திலிருந்து ஒரு கோலியாத் என்ற ஒருத்தன் வருகிறான். அவனை மேற்கொள்ள முடியல யாராலையும். அந்த இடத்துல தாவீதுடைய சகோதரர்கள் அந்த யுத்த களத்தில் வீரர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்படியாக அவங்க தகப்பனால் அனுப்பப்பட்ட தாவீது அங்கே வந்து பார்த்தா அங்கே கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப பையன், அவன் ரொம்ப நேர்த்தியாக அந்த காரியத்தை கையாளுகிறான். பார்த்து நான் அவனோடு போய் நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி சவுல் கிட்ட நிற்கிறான். அப்போ சவுல் சொல்லுவார், இல்லைப்பா அது உன்னால் முடியாது, நீ ஒரு இளைஞனாக இருக்கிற, நீ சின்ன பையன், உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, யுத்தத்தின் பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, வேண்டாம் முடியாதுன்றார். இல்லை நான் கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை. அதாவது ஒரு முறை நான் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அது எல்லாவற்றினுடைய இதிலிருந்து என்னுடைய ஆட்டை நான் மீட்டு கொண்டேன் என்று அவன் அவ்வளோ தைரியமாய் சவுலிடத்தில் அவன் பேசுகிறான். நேர்த்தியாய் பேசி, இல்லை என்னால் இதை முடியும், நான் போகிறேன் என்று சொல்லி போய் கோலியாத் முன்பதாக ஒரே ஒரு கூழாங்கல் தான் எடுத்தான். ஜனமே, படையே, இஸ்ரவேல் கூட்டமே பயப்படுகிற இடத்துல இந்த சின்ன பையன் தாவீது அழகாய் போயிட்டு தேவன் நாமத்தை உயர்த்தினான். போய் அந்த நேரத்தில் அந்த ஒரே ஒரு கல் எடுத்து ஓங்கி இயேசுவின் நாமத்தினாலே, ஸோ இந்த வேளையில் கர்த்தராகி தேவனுடைய நாமத்தினாலே, நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்து வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த கல்லை எறிகிறான். கோலியாத் விழுந்து அவன் நெற்றியில் பட்ட உடனே அவன் சுருண்டு அந்த இடத்துல விழுந்தான். ஒரு பெரிய ஜெயத்தை அந்த இடத்துல தான் அவன் கையில் இருக்கிற அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டினான். ஸோ இந்த அளவுக்காய் ஒரு பெரிய யுத்த களத்தில் எல்லாரும் பயப்படுகிற இடத்துல ஒரு சிறிய வாலிபன் போய் ஒத்தையில் நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்றால் ஏன் நம்மளாலேயும் எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியாது? கண்டிப்பாக தேவனாலே எல்லாம் கூடும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று அவன் அவ்வளோ விசுவாசத்தோட அந்த சிறு வாலிபன் சொல்லுகிறானா, நாமும் தேவனை நோக்கி, ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே எனக்கு முதற்கொண்டு எதிர் வருகிற எல்லா பிரச்சனைகளும் நான் மேற்கொள்ளுவேன், தாண்டுவேன், எல்லாத்தையும் தாண்டி வருவேன் என்று விசுவாசத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லாத எந்த மனிதர்களும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு தகுந்தாற் போல சில காரியங்கள் இருக்குது. அது தாண்ட முடியாதது போல இருக்கலாம், மற்றவர்களுக்கு அது தாண்ட முடியாத இருக்கலாம். ஆனால் உங்களால் தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்களால் தாண்ட முடியும், சேனைக்குள் பாய முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும், எல்லாவற்றையும் ஜெயித்து நீங்கள் வெளியே வர முடியும். நல்ல ஜெபிங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசமாய் அறிக்கையிடுங்க. ஒவ்வொரு பிரச்சனையாய் நீங்கள் தாண்டி வெளியே வருவீர்கள். சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை நிலைநிற்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீதோடு இருந்த தேவன் உங்களோடும் இருப்பார். உங்களோடு இருந்து சேனையின் தேவனாகிய கர்த்தர் பெரிய யுத்தம் உங்களுக்காக செய்வார். நீங்கள் சும்மா இருங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்த தலைவராக அவர் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் முன்னெடுத்து நடந்தால்
இருந்தால் மாத்திரம் போதும், ஜெயம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எதை கண்டு பயப்படாதீங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க, முன்னாடி நிற்கிற பெரிய மதிலை கண்டும் சேனைகளை கண்டும் பயப்படாதீங்க. எவ்வளோ பேர் உங்களுக்கு முன்பதாக வந்தாலும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற இரட்சகருடைய நாமம் ஒன்று போதும். நீங்கள் எழுந்து ஜெயித்து வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். ஆமென். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று வாக்கு கொடுத்தீங்க ராஜா. ஏசப்பா, என் பிள்ளைகள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து தாண்டி வெளிவர கிருபை தாங்க. ஞானமும் அறிவும் புத்தியும் கொடுத்து கர்த்தாவை நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை மேற்கொள்ள கொடுக்குற சாதுரியத்தையும் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும் கொடுக்கும். தேவையற்ற பயங்களை எல்லாம் விலக்கி காத்தலும். வியாதி விக்கனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. ஜுரத்தோடைய அராகில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் சரீரத்தில் கட்டிட்டு ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.